வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவ் டு ரிமூவ் ஸ்டிக்கர்ஸ் ஃப்ரம் டைல்ஸ். ஸ்டிக் அண்ட் பீல் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்போம் சில கிச்சனில் டைல்ஸ் மேலே. அதை எப்படி எடுக்கிறது, ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 6 or 7 இயர்ஸாக எங்கள் வீட்டில் ஒட்டி வச்சுருந்தோம். அதை ரிமூவ் பண்ண முடியல எங்களால். இன்றைக்கி தான் ஒரு நெட்டில் பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பேக்கிங் சோடா, ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுக்கோங்க, 2 ஸ்க்ரப்பர் வச்சுக்கோங்க, வினிகர், வாட்ரு, ஒரு கப் ஒன்று தேவை, க்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இப்போ சோடா சால்ட்டை வந்து பேக்கிங் சோடாவை வந்து நான் கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அதை எடுத்துகிட்டு, ஆனால் கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணுங்கள். ஒரு பேஸ்ட் லெவலுக்கு வந்தால் போதும். ரொம்ப லூஸ் ஆக்கிடாதீங்க, தண்ணி ஆக்கிடாதீங்க. நான் காட்டுறேன் அந்த ஸ்க்ரப்பரில் நான் எவ்வளோ எடுத்துருக்கிறேன்னா அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட வேண்டியதான். 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதை அப்படியே நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் ஸ்க்ரப்போ அல்லது நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்போ அதுவும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப ஸ்டபர்னாக இருந்தால் கூட ஈஸியாக போயிடுது பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மேலே ஒரு கிளாஸ் பேப்பர் மாதிரி இருக்கும்ல, அதுக்கு வந்து நீங்கள் ஹேர் ட்ரையர் இருந்ததுன்னா அதை ஒரு ஓரமாக நீங்கள் கார்னர் எட்ஜஸ் எல்லாம் வந்து ப்ளோ பண்ணுங்கள். அந்த ப்ளோர் வச்சு யூஸ் பண்ணிங்கனாலே அது ரிமூவ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து நான் நைஃப் வச்சு எடுக்கும் போதே வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ரொம்ப வருஷமாக இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக அது பிஞ்சு வந்துருச்சு. அதனால் எனக்கு ஈஸியாக இருந்தது. மேலே வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 10 to 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் லேசாக தான் ஸ்க்ரப் பண்ணி எடுத்தேன் பார்த்துக்கோங்க. ஈஸியாக வந்துருச்சு எனக்கு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணக்கூடிய வேறு ஏதாவது டிப்ஸ் உங்களுக்கு தெரியுமானா கமெண்ட்டில் கீழே கொடுங்க. மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. டைல்ஸும் டேமேஜும் ஆகலை பார்த்துக்கோங்க. அப்படியே இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குது. ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதும் இல்லை. அதனால் அதை நான் அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு போட்டுட்டேன் நான். பாருங்கள், ஜஸ்ட்டு நான் ஸ்க்ரப் தான் பண்ணுறேன். இதுக்கப்புறமா நான் வந்து தண்ணியை வச்சு அதுக்கப்புறமா அந்த ஸ்பாஞ்சை வச்சு இது பண்ணி எடுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், தண்ணி வச்சு எடுக்கிறேன். க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். 10 to 15 மினிட்ஸில் எனக்கு வந்து அந்த ஒரு சைடு ஒரு 2 டைல்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஃபுல்லாக காட்டலை, நான் அது எடுக்கலை. நான் ஒரு 2 டைல்ஸ் மட்டும் நான் மேலேயும் கீழேயும் எடுத்துருக்கிறேன். நான் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பாருங்கள். முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். முதல்ல அப்படி இருந்தது, இப்போ வந்து நல்லா நீட்டாக ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.